அனைவருக்கும் வணக்கம். 2024 குரு பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பயிற்சி 2024 போது குரு பகவான் ரிஷபராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பல வகையில் சங்கடங்கள் கஷ்டங்களை சந்திக்க நேரலாம். எந்த விஷயத்திலும் எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மே 1 குரு பயிற்சி நடந்தது. இந்த பயிற்சியின் போது மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு நகர்ந்திருக்காரு. இதனால் குருவின் ஜென்மஸ்தானமான அமைப்பு குருவின் 5, 7, 9 பார்வை எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்கள் சற்று சிரமங்கள் நிறைந்ததாக இருக்கும். விரயஸ்தானத்தில் இருந்த குரு உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வர இருக்காரு. ஜென்ம குருவின் ராமர் வனவாசம் என்று கூறுவாங்க. ஏனெனில் ராமருக்கு ஜென்மஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது தான் வனவாசத்திற்கு சென்றதாக குறிப்பிடப்படுது. இதன் காரணமாக ரிஷபராசிக்கு போராட்டமான காலமாக இந்த ஜென்ம குரு அமைய இருக்குது. ஜென்மத்தில் குரு இருப்பதால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவலைகள் கஷ்டங்கள் சந்திக்க நேரிடலாம். நோய் நொடி ஏற்படுதல், வேலையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். பணியிடத்தில் போராட்டமான சூழல், சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுதல் என குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்த 1 வருட காலத்தில் கஷ்டங்களை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஹலோ காய்ஸ், எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சின்ன பிரச்சனை வருது. எல்லார் வீட்லேயும் இருக்கிற பிரச்சனை மாதிரி தான் எங்கள் வீட்லேயே இருந்துச்சு. அதை அப்படியே விடுறதுக்கு எங்களுக்கும் மனசு இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா நம்ம போய் ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா பிஏபி, அப்புறம் சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் அரசியல்வாதி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஜோசியம் பாக்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட சின்ன சின்ன விஷயத்த சேஞ்ச் பண்ண எனக்கு சொன்னாங்க. நான் அதை சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை, இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். குரு பகவான் தனது 5, 7, 9 ஆகிய பார்வை மீது சுப பலன்கள் தரக்கூடியவர். தற்போது ரிஷபராசியில் அமைந்துள்ள குருவின் சுப பார்வையால் அதற்குரிய ஸ்தானமான பலன்கள் சிறப்பாக அமையும். குரு பகவான் 5ஆம் பார்வையில் உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருப்பின் அவை தீரும் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் வேலை, தொழில், படிப்பு, திருமண வாழ்க்கை உள்ளிட்ட விஷயங்களில் நீங்கள் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணை, தொழில், கூட்டாளி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சப்தஸ்தானத்தின் மீது குருவின் 7ஆம் பார்வை விழுவதால் இதுவரை திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமணமானவர்களுக்கு விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலம் தொழில், வேலை தொடர்பான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். ரிஷபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனது 9வது பார்வையில் தந்தை பாக்கியஸ்தானத்தின் மீது அவரது அற்புத பலன்களின் பார்வையும் விழக்கூடியதாக இருக்கு. நீண்ட நாட்களாக தந்தையுடன் அல்லது தந்தை வழி உறவுகளுடன் இருந்த மனக்கசப்புகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தை வழியில சொத்து, பணவரவுகள் கிடைக்கும். பாக்கியஸ்தானம் என்பதால் ஏதேனும் ஒரு வழியில திடீர் பணவரவுகள், சொத்துக்கள், புதிய வாய்ப்புகள் அமையக்கூடும். ஆனால் அவர் ஜென்மராசியில இருப்பதால ஏதேனும் சில மனக்கவலைகள் கொடுக்கத்தான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற மன கஷ்டங்கள், மன சங்கடங்களை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி போராத காலமாக இருக்கும் என்பதால் படிப்பில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் படிக்கும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் நினைத்த மதிப்பெண் பெற முடியும்.
பெண்களை பொறுத்தவரை கால நேர சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சிறப்பாக இருக்கும் என்றாலும் குரு ஜென்ம ராசியில் ஜென்மஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் தெளிவாக யோசிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. இதனால் மன ரீதியான பிரச்சனைகளை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தற்போது உள்ள நிறுவனத்தில் தொடர்வது நல்லது. புதிய வேலை மாற்றம் நினைக்க வேண்டாம். அதுபோல் உங்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு தங்களின் தொழிலை அப்படியே தொடரவும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஈடுபட்டால் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. நீங்கள் நினைத்த அளவிற்கு லாபம் வராவிட்டாலும் பெரிய நஷ்டம் வராது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த முன்னேற்றம் தேடி வரும். உங்களின் திறமை வெளிப்பட்டு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது போராத காலமாக இருக்கு. உங்களின் செயல் பேச்சில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எந்த முடிவையும் இருமுறை யோசித்து எடுக்கவும். இல்லாவிட்டால் சிக்கல்கள் தான். புதிய முயற்சிகள் தருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ஜென்ம குரு சாதகமான ஒரு தாக்கத்தையும் பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிகழும் மங்களகரமான இந்த குரோதி வருடம் உத்தராயணம் வசந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி சரியான நேரம் ஆங்கில தேதி 1/5/2024 அன்று உங்களுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியால் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செல்வ வளம் பெருகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உங்களின் பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விஷயங்களில் நீங்கள் வெற்றி உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. அனைவரிடமும் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்வீங்க. பெரியோருடன் நல்லுறவை வளர்த்து கொள்வீங்க. பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட கவலைகள் உங்களுக்கு நீங்கும். மன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டும் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வருமானம் இரட்டிப்பாகும். பழைய கடன்கள் வட்டியும் முதலுமாக நீங்கள் திருப்பி செலுத்துவீங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். பூர்வீக சொத்துக்களில் பாக பிரிவினை உண்டாகி உங்களுக்கு உரிய பங்கு கிடைத்துவிடும். அத்தோடு கொடுத்த வாக்குறுதியை எப்பேற்பட்டாவது காப்பாற்றி புகழ் அடைவீங்க. இந்த காலகட்டம் இதுவென்றால் உங்களுக்கு மிக இல்லை அப்படின்னே சொல்லலாம். நண்பர்களுடன் இணக்கமாக நீங்கள் செயல்படுவீங்க. வெளியில் கொடுத்திருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்து சேரும். உங்களை பற்றி தவறான அபிப்பிராயங்களை நண்பர்கள் மறைந்து விடுவாங்க. அதே நேரத்தில் அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை நீங்கள் பெரியோர்களின் ஆலோசனைப்படி நீங்கள் தீர்த்து வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது. வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சீராக நடந்து கொள்வது நல்லது. கூடுதல் அக்கறையோடு நீங்கள் வியாபாரத்தை செய்வீங்க. சில நேரங்களில் கடும் போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். இதனால் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிலும் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. நன்கு யோசித்த பிறகு புதிய முதலீடுகளை செய்யவும். கால்நடைகள் உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாம். நெல் விளைச்சல் சாதகமாக இருக்குது. அரசியல்வாதிகள் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை நீங்கள் செய்வீங்க. எதிரிகளுடன் கவனம் செலுத்த வேண்டியதாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியும் அனைத்து செயல்களையும் நேர்த்தியுடன் நீங்கள் முடிக்கக்கூடியதாக இருக்குது. புதிய நண்பர்களால் பலனடைவீங்க. புதிய படைப்புகள் உருவாக்குவதில் முனைப்புடன் ஈடுபடுவீங்க. சக கலைஞர்களுக்கு உங்களுக்கு அனுசரித்து நடந்து கொள்வாங்க. பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசம் அதிகரிக்கும். உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வாங்க. புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீங்க. மனதிற்கினிய செயல்களை கேட்பீங்க. மாணவ மணிகள் கல்வியில் உங்களுக்கு உள்ளரங்கு விளையாட்டுகளில் நன்கு தேர்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சி தேவை. குரு பயிற்சியின் மூலம் உங்கள் பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாராட்டுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகர்களுக்கு மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். படிப்படியான வளர்ச்சியை காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. வருமானம் நன்றாக இருக்குது. செலவுகள் அதிகமாகும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை நீங்கள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.